கொஸ்டின் நம்பர் 40. நாதன் ஒரு பொறியியல் மாணவர். ஒரு உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். மாதிரியின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 3 சென்டிமீட்டர் ஆகும். ஒவ்வொரு கூம்பின் உயரமும் 2 சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க. நடுவுல உருளையும் 2 சைடுல கூம்பும் இருக்கிற மாதிரி, இந்த சைடு கூம்பு, நடுவுல பாத்தீங்கன்னா உருளை இருக்கிற மாதிரி இந்த படத்தை போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த விட்டத்தை 3 சென்டிமீட்டர்னு அவங்க கொடுத்ததுனால ஸோ நான் விட்டம் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த உருளையினுடைய ஆரம் என்ன கிடைக்குது, 3/2, தட் இஸ் 3 2ஆல் வகுத்தா 1.5, ஸோ 1.5, அதான் 1.5 சென்டிமீட்டர்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் உயரம். உயரம் என்ன, ஸோ உருளை இந்த அளவில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடம் தான் அதனுடைய உயரமாக இருக்கும். ஸோ அப்போ அது 8 சென்டிமீட்டர், அதுவும் போட்டாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மொத்த மாதிரியினுடைய கன அளவை தான் கேட்கறாங்க. அப்ப இங்க 2 கூம்பையும் பிளஸ் ஒரு உருளையும் இதனுடைய கன அளவுகள் எல்லாம் கூட்டினா நமக்கு ஆன்சர் வந்துடும். உருளையினுடைய